அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களது தமிழக இந்து மகா சபையினுடைய தலைவர் ராஜா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றம். இந்த நமது அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது, வழிபடுவதுங்கிறது ஒரு ஐதீக முறை. ஆதி காலத்திலிருந்து வர ஒரு முறை. அதையே நம்ம இப்ப அத விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தின் மலையின் மீது உச்சியில் உள்ள தீபத்தூணில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. அந்த தீபத்தை பாத்தீங்கன்னா இப்ப கடந்த சில ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்றி இங்கதான் கார்த்திகை தீபம் நாங்க ஏற்றுவோம் சொல்லி அறநிலைத்துறையும் தமிழக அரசாங்கமும் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை இல்ல, நீங்க மேல தீபம் தான் ஏற்றணும், மலைக்கு மேல இருக்க தீபத்தூண்ல நீங்க தீபம் ஏற்றினீங்கன்னா மதுரையில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் அங்க தீபம் ஏற்றி தான் அவங்க வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றுவாங்க. அதை பார்த்துதான் அந்த அளவுக்கு மேல ஏற்றினோம்னா மதுரை முழுவதும் அந்த தீபத்தினுடைய ஒளி இதெல்லாம் நல்லபடியாக மக்கள் இதுக்கு இங்கிருந்து அவங்க இல்லத்துல இருந்து அதை பார்த்துக்கலாம். இப்படி இருந்த ஒரு வழிபட்ட ஒரு முறை மாறி இன்னைக்கு மோட்ச தீபம், இறந்தவர்களுக்கு நாம் மோட்ச தீபம் ஏற்றுவோம். அந்த இடத்துல இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை ஏற்றி இங்கதான் கும்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது போக என்ன கேட்டீங்கன்னா, லண்டன் ஃப்ரீ கவுன்சில் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நீங்க தீபம் ஏற்றலாம், அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு கொடுத்தோம் அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம உயர்நீதிமன்ற நீதியரசர்களும் நீங்க சர்ச்சைக்குரிய இடத்துல இருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி நீங்க எங்க வேணாலும் மலையில் நீங்க தீபம் ஏற்றிக்கலாம் சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதுக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கல. இப்ப மூன்றாவது முறையாக திரும்பவும் நம்ம உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை நல்லபடியாக இருதரப்பு வாதங்களையும் நீதியரசர் நல்லா கேட்டுட்டு அவங்க ஒரு விஷயத்த நாங்க தீர்ப்பா சொல்றோம் அப்படின்னு சொல்லி நேற்று 27ஆம் தேதி 11/2025 அன்று நமது உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் இந்த வழக்கை விசாரிச்சு நாங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னா வழக்கை நாங்க தீர்ப்பு சொல்றதுக்கு நாங்க அதை ஒத்தி வச்சிருக்கோம் சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்கள்ல நமக்கு வர இருக்கிறது. அது தீர்ப்பு நல்லபடியா தான் வரும் அந்த இறைவனோட அருளால. அப்படி இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம தமிழக இந்து மகா சபாவின் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தோம். இன்று 29 மாலை ஒரு 4 மணிக்கு நம்ம திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் அருகே தமிழக இந்து மகா சபாவினர் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்தினோம்னா அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்குகளுக்கு நாளைக்கு ஒரு சிறு இடைஞ்சல் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். அதனால ஆர்ப்பாட்டத்தை தற்காலிகமாக நாம் ஒத்தி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த அரசாங்கம் இந்த மேல கட்டாய முறையில தீபம் ஏற்றணும். இந்த தீபம் நம்ம மேல ஏற்றுறது நம்ம இன்று நேற்று பிரச்சனை அல்ல. இது சில ஆண்டுகளாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா பல்வேறு நம்ம இந்து அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. ராஜகோபாலன் ஆகட்டும், AR காளிதாஸ் ஜி அவர்களாகட்டும், இவங்க பல பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்காண்டி தான் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. அங்க ஏற்றுற தீபம் இது தீபமா மட்டும் இல்ல, பட் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அவங்க ஆன்மாவே அப்பதான் சாந்தி அடையும். மேல தீபம் ஏத்தினாதான் அவங்க ஆன்மா சாந்தி அடையும். ஏன்னா இதுக்காண்டிதான் அவங்களோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு மட்டும் நம்ம இவ்வளவு தூரம் இம்பார்ட் பண்றோன்றது ஒரு விஷயம். பிளஸ் எந்த உலகம் முழுவதும் இந்துக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும், இந்துக்கள் ஆலயங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் தமிழக இந்து மகா சபா முதல் குரலாக நாங்க கொடுப்போம். ஏன்னா இந்த தேசத்துக்கும் தெய்வத்துக்கும் பணிகள் செய்வதுதான் எங்களுடைய முதல் கடமை. தேசிய தெய்வீக பணியில் தமிழக இந்து மகா சபா தலைவர் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.